10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் ஃபஸ்ட்டு பாடம் உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.3ல் 4வது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. ஓகேவா? இப்போது கணக்குக்குள்ளே போகலாம். படத்தில் கொடுக்கப்பட்ட வரைபடம் f(x)இன் மூலமாக f(9) = 2 என்பது தெளிவாகிறது. பின்வரும் சார்புகளின் மதிப்புகளை காண்க. ஆனா f(0), ஆவன்னா f(7), ஈனா f(2), ஈஎன்னா f(10). ரெண்டாவது சப்டிவிஷன் எக்ஸின் m மதிப்பிற்கு f(x) = 1 இருக்கும். மூணாவது சப்டிவிஷன் படத்தில் மதிப்பகம் வீச்சகம் காண்க. நாலாவது சப்டிவிஷன் f என்ற சார்பில் rன் நிழல் உரு என்ன? அதாவது கணக்கில் ஒரு கிராஃப் கொடுத்துருக்குறாங்க. அதில் f(9) = 2 என்பது தெளிவாகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பின்வரும் சார்புகளின் மதிப்புகளை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸின் m மதிப்பிற்கு f(x) = 1 அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மதிப்பகம் வீச்சகம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. f என்ற சார்பில் rன் நிழல் உரு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தீர்வு ஃபஸ்ட்டு கணக்கில் f(9) = 2 படத்தில் கொடுத்துருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்கப்பா. f(9)னா எக்ஸ் மதிப்பு, சரியா? 2ங்கிறது ஒய் மதிப்பு, சரியா? எக்ஸ் அச்சில் 9ஆம் நம்பர் பாருங்கள், ஒய் அச்சோட 2ஆம் நம்பரில் வெட்டுது, சரியா? அப்போ கரெக்டு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? f(0) கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. f(0)னா எங்கப்பா? எக்ஸ் அச்சில் 0, ஒய் அச்சில் 9ஆம் நம்பர், சரியா? f(0) = 9. f(7) எக்ஸ் அச்சில் 7, ஒயில் அது எதுங்க வெட்டுது பாருங்க, 6ல் வெட்டுது, சரியா? f(2) எக்ஸ் அச்சில் 2, ஒய் அச்சில் 6ல் வெட்டுது, சரியா? f(10) எக்ஸ் அச்சில் 10, அது ஒய் அச்சில் எங்கே வெட்டுது? 0, சரியாப்பா? இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் முடிஞ்சது. செகண்ட் சப்டிவிஷன் எக்ஸின் m மதிப்பிற்கு f(x) = 1. அப்போ f(x) = 1. f(x) = 1னா ஒய் அச்சில் பாருங்கள், 1ல் நேராக எக்ஸ் அச்சில் எங்கே விட்டுது? 9.5ல் வெட்டுது, சரியாப்பா? அப்போ f(x) = 1 எனில் x = 9.5. படத்தில் மதிப்பகம் மற்றும் வீச்சகம் காண்க அப்படின்னு 3வது சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. மதிப்பகம்னா ஃபஸ்ட்டு கணம், சரியாப்பா? இங்கே ஃபஸ்ட்டு கணம் எக்ஸ் அச்சில் இருக்கிறது, சரியாப்பா? அப்போ எப்படி எழுதுவீங்க? மதிப்பகம் = 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்படி இல்லைன்னா கணக்கட்டமைப்பு முறையில் கூட எழுதலாம், சரியா? கணம் எக்ஸ் such that x is greater than or equal to 0, less than or equal to 10. அதாவது x வந்து 0வுக்கு சமமாகவும் 0வை விட பெருசாகவும் இருக்கும். அதே மாதிரி 10க்கு சமமாகவும் 10ஐ விட சிறுசாகவும் இருக்கும். x belongs to r அப்படின்னா x என்பது மெய்யெண், சரியாப்பா? அடுத்து வீச்சகம். வீச்சகம்னா 2வது கணத்தில் இருக்கும். இங்கே ஒய்ங்கிற கணத்தில் இருக்கும். இங்கே எக்ஸோட தொடர்பு கொண்டிருக்க உறுப்பை மட்டும் எழுத வேண்டியிருக்கும், சரியாப்பா? இப்போ பாருங்கள், ஒய் அச்சில் எது வரைக்கும் தொடர்பில் இருக்குது? 9 வரைக்கும் தொடர்பில் இருக்குது. 10ல் எந்த தொடர்புலையும் இல்லை. அப்போ 0லேருந்து 9 வரைக்கும் எழுதணும் வீச்சகம். வீச்சகம் = கணம் 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அப்படி இல்லைன்னா கணக்கட்டமைப்பு முறையிலையும் எழுதலாம். கணம் x such that x is greater than or equal to 0, less than or equal to 9. x ஆனது 0வுக்கு சமம், 0வை விட பெரியது. அதே மாதிரி 9க்கு சமம், 9ஐ விட சிறிய எண், சரியா? x belongs to r அப்படின்னா x என்பது மெய்யெண், சரியாப்பா? கணத்தில் நம்பர்களாகவும் எழுதலாம். அப்படி இல்லைன்னா கணத்தில் கணக்கட்டமைப்பு முறையிலையும் எழுதலாம், சரியாப்பா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, f என்ற சார்பில் rன் நிழல் உரு என்ன? rன் நிழல் உருன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ உரு எங்கே இருக்கும்?
ஃபஸ்ட்டு கணத்தில் இருக்கும், எக்ஸில் இருக்கும். நிழல் உரு ஒய் கணத்தில் இருக்கும். 6னா எக்ஸ் கணத்தில் பாருங்கள், கீழே எக்ஸ் அச்சில் 6, ஒய் கணத்தில் பார்க்கணும். எங்கே வெட்டுதுன்னு பாருங்கள், 5ஆம் நம்பரில் வெட்டுது. சரியா? அப்போ 6இன் நிழல் உரு 5. சரியாப்பா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.